ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு திஸ் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்ட்ரடக்ஷன். டிஸ்கார்ட் பாட் செய்யுது எப்படின்ற ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷன். இதுக்கு நம்ம என்னென்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம், என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம், எப்படி நம்ம பாட் கிரியேட் பண்ணுறது, எப்படி பாட் ஆன்லைன் கொண்டு வரது, ஒரு பேசிக்கான ஸ்டாஃப் தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நீங்கள் வந்து சேனலுக்கு புது ஆளாக இருந்தீங்கன்னா, என் பேர் லோஹித். நாங்கள் இந்த சேனலில் வந்து ஒரு டுட்டோரியல்ஸ் லைக் எடிட்டிங் டுட்டோரியல்ஸாக கோடிங் டுட்டோரியல்ஸ்லாம் வீடியோ போடுவோம் தமிழில். அண்ட் முடிஞ்சால் நாங்கள் அதர் லாங்குவேஜ்லையும் ட்ரை பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு இன்ட்ரோ கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத வந்து பார்த்துடலாம். நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்ட்ன்ற ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம். Node.jsன்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஜஸ்ட் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருப்பேன். Node.jsன்னு சொல்லிட்டு இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்கும். நீங்கள் டவுன்லோட் வந்து ரெக்கமெண்டட் வெர்ஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லேட்டஸ்ட் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணாதீங்க. சப்போஸ் ரெக்கமெண்டட் வெர்ஷனில் வந்து ஏதாவது இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னீங்கன்னா அதர் டவுன்லோட்ஸில் போய்ட்டு பழைய வெர்ஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் பழைய வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுறேன். நான் இப்போ வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணல. இதோட இன்ஸ்டாலேஷன் செட்டப் வந்து ரொம்ப ஈஸி தான். நீங்கள் ஜஸ்ட் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போட்டிருப்பாங்க இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது. ரொம்ப ஈஸி. காமனாக நீங்கள் எப்படி சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அது போல தான் நீங்கள் இதையும் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும். இது இன்ஸ்டால் பண்ணி முடிஞ்ச உடனே நீங்கள் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் வேணும். அதாவது கோட் எடிட்டர்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல கோட் எடிட்டர் டெவலப் பண்ணிக்கணும். நான் வந்து இந்த வீடியோவில் இந்த டுட்டோரியல் நம்ம யூஸ் பண்ண போகிறது என்னன்னா, விஷுவல் ஸ்டுடியோ கோட். இதோட டவுன்லோட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பட் நீங்கள் வந்து ஒரு லோ அண்ட் பிசி வச்சிருக்கீங்க, இல்லை லோ அண்ட் லேப்டாப் வச்சிருக்கீங்க, கவர்மெண்ட் லேப்டாப் வச்சிருக்கேன் ப்ரோ, பழைய மாடல் 2GB RAM, என்னால் வந்து கோட் பண்ண முடியுமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் முடியும். உங்களுக்கான ஒரு பெஸ்ட் சாஃப்ட்வேர் கோட் எடிட்டர்னு பார்த்தீங்கன்னா சப்ளிம் டெக்ஸ்ட். நீங்கள் இதை டெவலப் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இது ரொம்ப லைட் வெர்ஷன். நீங்கள் அழகாக இது யூஸ் பண்ணி கோட் பண்ணலாம். ஜஸ்ட் இது யூஸ் பண்ணி கோட் பண்ணுங்கள். இதில் வந்து இன்பில்ட் டெர்மினல் இருக்காது. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இன்பில்ட்டாக ஒரு டெர்மினல் என்னன்னா கன்சோல், கமாண்ட்னு சொல்லலாம், கமாண்ட் ப்ராம்ப்ட். இதில் வந்து இன்பில்ட்டாக வந்து டெர்மினல் இருக்காது. நீங்கள் என்ன பண்ணணும்னா எக்ஸ்டர்னல் டெர்மினல் இன்ஸ்டால் பண்ணிக்க வேண்டியது இருக்கும். எக்ஸ்டர்னல் டெர்மினலோட டவுன்லோட் லிங்க் கீழே தரேன். நானுமே எக்ஸ்டர்னல் டெர்மினல் தான் யூஸ் பண்ண போகிறேன் இந்த டுட்டோரியலில். அந்த எக்ஸ்டர்னல் டெர்மினல் பேர் என்னென்னா கமாண்டர். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மலான ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட்டை விட இது ரொம்ப கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். எந்த அளவுக்குன்றதை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டிஸ்கார்ட் பாட் செய்யுது அப்படின்றத பார்க்க போகிறோம். ரொம்ப பெரிய விஷயம். நீங்கள் வந்து டிஸ்கார்ட் டெவலப்பர் போட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். ஜஸ்ட் அதில் போங்க. லாகின் கேட்கும். இந்த இடத்துல லாகின் காட்டும். லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்த உடனே உங்களோட ப்ரொஃபைல் இங்கே வரும். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா நியூ அப்ளிகேஷன் கொடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட ஆல்ரெடி பாட் இருந்ததுன்னா விட்டுருங்க. இல்லை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் நியூ அப்ளிகேஷன் கொடுத்துட்டு இங்கே உங்களுக்கு என்ன பேர் வேணுமோ அந்த பேர் கொடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணேன்னா YT tutorial 1 கொடுக்குறேன். ஏன்னா நான் ஆடியோ வந்து இந்த YT tutorial நேமில் வந்து ஒரு பாட் வச்சுருக்கேன். அதனால் YT tutorial 2 கொடுத்துட்றேன். ஜஸ்ட் இப்போ இது கிரியேட் ஆகிடுச்சு. இங்கே நம்ம என்ன பண்ணணும்னா சைடில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ஆட் டு பாட் அப்படி கொடுத்துருங்க. இந்த ஆட் டு பாட் கொடுத்துட்டு எஸ் ஐ டூ இட் கொடுத்துருங்க. ஜஸ்ட் இது கொடுத்துட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து பாட் வந்து கிரியேட் ஆகிடும். நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னா இந்த டோக்கன் ஒன்று இருக்கும். ஜஸ்ட் இதை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு அண்ட் ஏதாவது நோட் பேடில் எங்கேயாவது பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ எங்கேயுமே பேஸ்ட் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணணும். நீங்கள் வந்து விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட லைக் என்ன சொல்கிறேன்னா எந்த ஃபோல்டர் நீங்கள் ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஃபோல்டரை இந்த விஷுவல் ஸ்டுடியோவில் ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்து அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிட்டேன் டிஸ்கார்ட் பாட் டுட்டோரியல்னு சொல்லிட்டு. நான் ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணி வச்சிட்டேன். நீங்கள் என்ன பண்ணால் இங்கே வந்து ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணணும். நான் என்ன பண்ணேன்னா bot.js அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். அஃப்கோர்ஸ் ரீநேம் சாரி கைஸ் 2s போட்டேன். bot.js கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னோட bot.js கிரியேட் ஆகிடுச்சு. இந்த ஃபைலில் நம்ம என்ன பண்ணணும், இப்போ நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் நீங்கள் பண்ண டோக்கன் இருக்குது தெரியுமா, அதை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பட் நான் பேஸ்ட் பண்ணல. காரணம் என்னென்னா நான் பேஸ்ட் பண்ணேன், சப்போஸ் அது உங்கள் வீடியோவில் தெரியும். அதனால் நான் பேஸ்ட் பண்ணல. ஜஸ்ட் வெயிட். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கணும். நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். எங்கே நான் கமாண்ட் ப்ராம்ப்ட் வரிசிட் எங்கன்னே தெரியல. நம்ம என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் சர்ச் பண்ணுறேன். CMDER கமாண்டன்னு சர்ச் பண்ணுறேன். அதை வந்துருச்சு. ஜஸ்ட் நான் இதை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் ஆனோடனே இது வந்து பெருசாக வரும். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணால் கீழே வந்து நம்ம மூணு கோடு இருக்கும். அங்கே ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு ஆல்வேஸ் ஆன் டாப் வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் எனபிள் பண்ணுறப்போ இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் என்ன பண்ணுன்னா உங்களோட டிஸ்பிளேல ஒரு ஓவர்லே மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு தேவையான அளவு உங்கள் டிஸ்பிளே சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுட்டு ஜஸ்ட் இப்போ ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணுறப்போ இது வந்து அழியாது. ஓகேங்களா? இதில் ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்னு சொல்லலாம் இது. இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணோம்னா நம்மளோட இந்த இந்த டிஸ்கார்ட் டெவலப்பர் போர்ட்டல்ன்ற இந்த டிஸ்கார்ட் பாட் டுட்டோரியல் இந்த நேம் இந்த ஃபோல்டர் எங்கே இருக்கோ அந்த பாத்துக்கு நம்ம போனோம். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா டி கொடுத்து
டி கொடுத்தோன்னே இப்போ டி ஃபோல்டரில் தான் அது வச்சிருக்கேன் நான் டி லோக்கல் டிஸ்க் டியில் வச்சிருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணால் டியில் உள்ளே போய் ஷிஃப்ட் ஆகிட்டு நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்னா சிடி டிஸ்கார்ட் பாட் டுட்டோரியல்னு போட்டேன். ஸோ இப்போ வந்து சர்ச் கொடுக்குறேன். ஆஃப்கோர்ஸ் நம்ம ஃபோல்டர் டிடெக்ட் ஆகிட்டு அது என்ன ஆச்சு ஃபோல்டர் உள்ளே போயிடுச்சு. இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா npm npm init கொடுத்துரும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன ஆகும்னா இப்போ வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே டிஸ்கார்ட் பாட் டுட்டோரியல் தான் உங்களோட பேக்கேஜ் நேமான்னு கேட்கும். என்ட்ரு கொடுங்க வாட் ஹேப்பன். ஸோ இது இஷ்யூஸ் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா YT பாட் அப்படின்னு டைப் பண்ணுறேன்னு. ஸோ ஸ்பேஸ் விடல. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா YT பாய் சாரி காஸ் பாட்டுக்கு பதிலாக பாய் கொடுத்தா ஓகே நோ இஷ்யூஸ். ஸோ இப்போ என்ட்ரு கொடுங்க அண்ட் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி பாயிண்ட் வந்து bot.jsன்னு கேட்குது. ஸோ ஆமாம் bot.js கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. டெஸ்ட் கமெண்ட் எதுவுமே தேவையில்ல என்ட்ரு கொடுத்துட்டு ஆத்தர் நேம் வந்து என்னோட டிஸ்கார்ட் நேம் வந்து லோன்லி. ஸோ நான் என்ன பண்ணேன் லோன்லின்னு கொடுத்துறேன். ஆத்தர் நேம் கொடுத்தோன்னே இங்கே வந்து லைசன்ஸ் வந்து கேட்டது. அது என்ன மாதிரி லிக்னஸ் நீங்கள் லைசன்ஸ் வந்து போடுறீங்கன்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு தேவையில்லை ஜஸ்ட் விட்டுருங்க. என்ட்ரு கொடுத்துட்டு இங்கே கடைசியில் என்ன பண்ணால் எஸ் அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா package.jsன்னு ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் ஆகும். ஸோ இந்த package.jsன்னு கிரியேட் ஆகிட்ட உடனே இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கொடுத்த எல்லாமே இந்த இடத்துல வந்து இருக்குது பார்த்தீங்களா. என்னோடய பேர் நம்ம லைக் இந்த இடத்துல பாய்னுக்கு தெரியுமா இது வந்து நம்ம பாட்டை எடிட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து முடிஞ்சிச்சு. மேனுவலாக கூட எடிட் பண்ணிக்கலாம். ஸோ பட் இருந்தாலும் அது அவங்களோட இதுவே நம்ம கிரியேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா npm i discord.js ஸோ discord.js நீங்கள் போனீங்கன்னா அது என்ன ஆகும்னா discord.js ஒரு மாடியூலில் ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நோட் மாடியூல்ஸ்னு போட்டு ஒரு பேக்கேஜ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா discord.js இருக்குது. ஜஸ்ட் அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பண்ண போகிறத மெயின் ஸ்டெப் என்னென்னா const discard. இப்போ என்ன பண்ணோம்னா require நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா discord.jsன்னு போட்டுறோம். ஸோ அதே கொடுத்துட்டாங்க. ஸோ போட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த டிஸ்கார்டுன்ற வேர்டுக்குள்ளே நம்ம வந்து discord.jsஐ வந்து லைக் அடைக்கிறோம் புரியுதுங்களா. அதாவது எங்கே நம்ம டிஸ்கார்டுன்ற வேர்டு யூஸ் பண்ணாலுமே நமக்கு வந்து இந்த discord.js இந்த மாடியூல் ஒர்க் ஆகிற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிடுறோம். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா திருப்பி நம்ம வந்து கான்ஸ்ட் கொடுக்குறோம். இப்போ எதுக்குடா கான்ஸ்ட் கொடுக்குறோம் நம்ம வந்து பாட் டிஃபைன் பண்ணல. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து கான்ஸ்ட்னு கொடுக்குறோம். கான்ஸ்ட் கொடுத்த உடனே இல்லை நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம பண்ண போது பாட் தானே. ஸோ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா பாட்னு கொடுக்குறேன். பாட் கொடுத்துட்டு ஈக்குவல் டு நியூ டிஸ்கார்ட் மேலே கொடுத்த வேர்டு டிஸ்கார்ட் டாட் கேப்சல் லெட்டர் கிளைண்ட். அதாவது டிஸ்கார்டை பொறுத்தவரை பாட் வந்து கிளைண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம கேப்சல் லெட்டர் கிளைண்ட் கொடுத்து க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து நம்ம செமிகோலன் போட்டு முடிச்சிடறோம். ஸோ இதோட விஷயங்கள் முடிஞ்சிச்சு. இப்போ அதுக்கடுத்து என்ன பண்ண போனால் பாட் எப்படி ஆன்லைன் கொண்டு வருது. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணோன்னா பாட் டாட் ஆன் திருப்பி வந்து ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறோம். அப்புறம் அதில் என்ன பண்ணுறோன்னா மெசேஜ்னு போடுறோம். டைப் பண்ணிவிட்டு மெசேஜ் போடக்கூடாது ஓப்பன் பண்ணிட்டு ரெடின்னு கொடுக்குறோம். ஸோ ரெடி எதுக்குடானா பாட் ஆன்லைன் கொண்டு வரதுக்கு ரெடி கொடுத்துட்டு அது உள்ள வந்து திருப்பி ப்ராக்கெட்ஸ் போடுறோம். ப்ராக்கெட்ஸ் போட்டோன்னே ஈக்குவல் டு லெஸர் தென் சிம்பிள். ஸோ அப்புறம் வந்து ஒரு ப்ராக்ஸ் ஓப்பன் பண்ணுறோம். ப்ராக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு அதை வந்து என்டர் கூட்டிட்டு இங்கே நம்ம என்ன பண்ணோம்னா பாட் ஆன்லைன் வந்துச்சுன்னா நமக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்ல பாட் ஆன்லைன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லணும். ஓகேங்களா. ஸோ அது எப்படி சொல்கிறது அப்படின்றத நம்ம இங்கே இடத்துல கொடுக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல எரர் ஏண்டா வருதுன்னா பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல கம்மா வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால தான் இந்த இடத்துல எரர் வந்து லைக் பாப்பட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா console.log கொடுக்குறோம். எதுக்குன்னா ஜாவாஸ்கிரிப்ட் பொறுத்த வரையுமே கன்சோல் அப்படி கொடுத்தா வந்து நம்மளோட டெர்மினலில் வந்து டிடெக்ட் ஆகும். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்னா console.log அதில் ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு அதில் சேம் நம்ம இந்த இது அதில் வந்து நம்ம என்ன நம்ம வேணும் நமக்கு வந்து இப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா பாட் இஸ் ஆன்லைன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பாட் இஸ் ஆன்லைன் கொடுத்துட்டேன். அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து ரன் பண்ணோம் அப்படின்னா ரன் ஆகாது. ரன்னுக்கு பைத்தானில் இருக்கிற மாதிரி இதுக்கு வந்து ரன் பட்டன்லாம் ஒர்க் ஆகாது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு கமெண்ட் போடணும். அது என்ன மாதிரி கமெண்ட்னா நோட் டாட் அப்படின்ற கமெண்ட் போடணும். அப்படி போட்டாலும் ரன் ஆகாது. டியூ டு த ரீசன் என்னென்னா நம்ம இதில் வந்து நம்ம இது ரன் பண்ணுற பாட்டு தான் நம்ம கொடுக்குறோம். பாட் ஆன்லைன் கொண்டு வரணும்ல. ஸோ பாட் ஆன்லைன் கொண்டு வரதுக்கான ப்ராசஸ் எதுவுமே நம்ம இதில் பண்ணல. ஸோ எப்படி என்னன்னா பாட்
ஃபஸ்ட்டு லாகின் பண்ணோம். bot.லாகின் அதில் வந்து நம்ம ப்ராக்கெட்ஸில் வந்து இந்த இடத்துல நம்ம எடுத்த காப்பி பண்ண டோக்கனை நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இந்த டோக்கனை வந்து நான் ஹைட் பண்ணி வச்சிருப்பேன், பாதி மேலே ஹைட் பண்ணி வச்சிருப்பேன். காரணம் என்னென்னா இந்த டோக்கனை வச்சு என் பாட் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் பாதிக்கு மேலே ஹைட் பண்ணி வச்சிருப்பேன், ப்ளர் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ நீங்கள் உங்களோட டோக்கனை வந்து ஜஸ்ட் இங்கே போட்டுட்டு லாஸ்ட்டில் வந்து செமிகோலன் போட்டு முடிச்சிருங்க. இங்கேயும் செமிகோலன் போட்டு முடிச்சிருங்க. சப்போஸ் சம்டைம்ஸ் எரர் வரலாம் இதனாலையும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஜஸ்ட் போட்டு முடிச்சுட்டு நீங்கள் இப்போது உங்களோட கமாண்ட் ப்ராம்ப்ட்டில் நோட் டாட் அப்படின்னு போட்டு ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா இப்போ பாருங்கள் பாட் இஸ் ஆன்லைன் வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாட்டை நான் வந்து எங்கேயுமே இன்வெர்ட் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து என்ன பண்ணேன், Ctrl+C கொடுத்தா அந்த ரன் பண்ணுற ப்ரோக்ராம் வந்து க்ளோஸ் பண்ணலாம் கமாண்ட் ப்ராம்ப்ட்டில். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பாட்டை இன்வெர்ட் பண்ணுறோம். அது எப்படின்றத காத்திடுறேன். இங்கே வந்து auth2ன்னு இருக்கும். ஸோ இந்த இதில் போயிட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் இங்கே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இங்கே பாட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டர் பர்மிஷன் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இந்த லிங்கை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு புது டேப்பில் போய்ட்டு பேஸ்ட் பண்ணிட்டு ரன் பண்ணுங்கள். ரன் பண்ணிவிட்டு அது என்ன ஆகுனா ஜஸ்ட் என்டர் கொடுத்தீங்களா போதும். இப்போது வந்து செலக்ட் சர்வர் கேட்குது. நம்ம என்ன பண்ணுறோம்னா டிஸ்கார்ட் பாட் டுவெல்னு ஒரு சர்வர் வச்சிருக்கோம். நம்ம ஜஸ்ட் அங்கே கொடுத்து கண்டினியூ கொடுக்குறோம். ஆத்தரைஸ் கொடுத்தோடனே இப்போ வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கேட்கும், அதாவது கேப்சா. ஸோ கேப்சா வெரிஃபிகேஷன் முடிஞ்ச உடனே நம்மளோட டிஸ்கார்ட் சர்வரில் போய் பார்த்தீங்கன்னா நம்மளோட பாட் ஜாயின் ஆகிருக்கும். ஸோ இந்த பாட் ஜாயின் ஆனோடனே இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாட் வந்து ஆன்லைனில் இருக்கிற மாதிரி காட்டுது. பட் இப்போ பாட் ஆஃப்லைனில் தான் இருக்குது. ஸோ அது காரணம் என்னென்னா நம்ம வந்து ரன் பண்ணி இப்போ தானே விட்டோம். ஸோ கொஞ்சம் டைம் ஆகும் அது லைக் ஆஃப்லைன் போகிறதுக்கு. ஸோ பாட் ஆன்லைனில் இப்போ நம்ம இங்கே ஆன்லைன் கொடுத்தா அது ஆன்லைன் வந்துடும். நான் உங்களுக்கு வந்து பெட்டர் செக் வந்து எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்லணும்னா நம்மளோட டெவலப்பர் போயிட்டு நம்மளோட டோக்கனை வந்து நான் ரீஜன் பண்ணுறேன். டோக்கன் வந்து ரீஜெனரேட் பண்ணோடனே நம்ம பாட் சடனாக ஆஃப்லைன் போயிடும். பார்த்தீங்கன்னா தெரியும் ஆஃப்லைன் போயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டோக்கனை காப்பி பண்ணிவிட்டு நான் என்னோடய சோர்ஸில் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதுலேயுமே உங்களுக்கு பாதி டோக்கன் தான் உங்களுக்கு காட்டியிருப்பேன், பாதி டோக்கன் காட்டியிருக்க மாட்டேன். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ ஆட்டோமேட்டிக் நான் சேவ் எனபிள் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஆட்டோ சேவ் எனபிள் பண்ணிக்க, நீங்களும் எனபிள் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ஒரு வாட்டி சேவ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கடுப்பாகும். ஸோ அதனால தான் இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா நோட் டாட் கொடுக்குறேன். என்டர் கொடுக்கல, என்டர் கொடுத்த மாதிரி நான் வந்து இங்கே டிஸ்கார்டை காமிச்சிக்கிறேன். டிஸ்கார்ட் பாட் ஆஃப்லைனில் இருக்குது. இப்போ நான் இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா என்டர் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாட் வந்து ஆன்லைன் வரும். பார்த்தீங்களா? ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சிடறேன். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது போல் நிறைய வீடியோ உங்களுக்கு வேணும், இந்த மாதிரி நிறைய வந்து கற்றுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் வந்து முடிஞ்சிருக்கு ஃபாலோ பண்ணுவீங்க. அதாவது டெய்லி ரெகுலராக பாருங்கள். ஸோ பாய் கைஸ், see you next video.